உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. வெல்கம் பேக் டு மதுராந்தகம் மன்னா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல உங்களை திருப்தியாக்குவாராக. அதிகாலை வேளையில் வருகிற அருமையான இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களை பலப்படுத்தி அந்த நாள் மட்டுமல்ல, ஜீவனுள்ள நாள் மட்டும் நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுகிற விதத்தில் உங்களை மறுரூபமாக்க ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கிறிஸ்தவம் ஒரு அனுபவம். கிறிஸ்தவம் ஒரு அனுபவம். இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், பிறருக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே பார்த்தோம், பூமி உன்னால் சபிக்கப்பட்டிருக்கோன்னு ஆண்டவர் முந்தின ஆதாமுக்கு சொன்னார். ஆனால் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். எல்லா ஆசீர்வாதத்தினாலையும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் என்று 1 பேதுரு 3:9 வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இன்னைக்கு ஆதாம் தன்னுடைய வாழ்க்கை நஷ்டப்பட்டு போவதற்கு காரணமான மனைவி ஏவாள் இல்லை, எவ்வளோ பெரிய அவமானம், எவ்வளோ பெரிய வேதனை, எவ்வளோ பெரிய துக்கம், தலைகுனிவு, ஆண்டவரால் சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நீ என்ன கஷ்டப்பட்டாலும் முள்ளும் குறுக்கும் தான் முளைக்கும் சொல்கிறார் ஆண்டவர். நீ வேர்வை சிந்தி பாடுபடுவேன்னாரு. இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறதுக்கு காரணம் மனைவியின் பேச்சை கேட்டது ஒன்று. 2வது, மனைவி ஒன்று சொல்லும் போதும் இது கர்த்தருடைய சித்தமான நிதானிக்க தெரியாத நிலையில் இருந்தார் ஆதாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காம, அந்த கசப்பை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காம, இதுக்கு பிறகு ஆதாம் தன் மனைவி ஆகிய ஏவாளுக்கு, அதாவது மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். நல்ல ஒரு பேர் வைக்கிறார். நல்ல மனசு. நஷ்டம் அடைஞ்சிட்டாரு, பிரச்சனை வந்துட்டு, மனைவியால் போராட்டம், மனைவியால் கண்ணீர். ஆனாலும் அதை கசப்பாய் மாற இடம் கொடுக்காம, அது கசப்பாய் வளர்ந்து, அது வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரு மறக்க முடியாத ஒரு ரிமார்க் போல ஏவாள் வாழ்க்கையில் இராதபடி, ஒரு மோசமான பேரை வைக்காதபடி, அல்லது அவளுடைய குறையை வெளிப்படுத்துகிறது போல ஒரு பெயரை வைக்காதபடி அவள் ஏவாள் என்று தன் மனைவிக்கு பெயர் வைக்கிறார். தன் மனைவிக்கு பெயர் வைத்த ஒரு புருஷன் என்றால் ஆதாம் தான். பைபிளில் முதல் தன்னுடைய மனைவிக்கே பெயர் வைத்த ஒரு கணவர். எல்லாவற்றுக்கும் பெயர் வைத்தார். அதில் ஒரு நல்ல அழகான பேர், ஜீவனுள்ளோர், மதர் ஆஃப் ஆல். இல்லை, எல்லாருக்கும் தாயானவள், ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். காட்லி மதர். மதர் சொல்லி கூப்பிடுவாங்க மதிப்பா. அன்னை தெரேசாவை மதர் தெரேசான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய சேவை. பைபிளில் ஒரு அம்மாவை பற்றி போட்டிருக்கு. தன்னுடைய பிள்ளைகள் பிறந்த பொழுது ஒரு பையனுக்கு மட்டும் நான் துக்கத்தோடு இவனை பெற்றேன் என்று யாபேஸின் பேர் வைக்கிறார். யாபேஸ். அப்போ யாபேஸ் என்ற வார்த்தை அது ஒரு துக்கத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. வளர்ந்து 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 துக்கத்தோடு தான் வளர்ந்திருக்க வேண்டும். ஒரு நாள் ஆண்டவரை நோக்கி பார்த்தான். அந்த துக்கத்தை ஆண்டவர் தான் மாற்றினார், கனம் பெற்றவனாய் மாற்றினார். இப்போ மறக்க முடியாத ஒரு பேர் அந்த அம்மா வச்சிருக்காங்க. ஆதாம் அப்படி வைக்கல. நல்ல குடும்ப தலைவன். அன்பான சகோதரர்களே, அருமையான கணவன்மாரே, திருமணமான வாழ்க்கையில் ஆரம்பத்தில் அன்பு அப்படியே பொங்கி வழிகிற விதத்தில் நாம் பேசுவோம் மனைவி கிட்ட. ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக ஒன்றாக சேர்ந்து வாழ 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 நம்ம ஒன்று பேசுவோம், அவங்க ஒன்று பேசுவாங்க. நமக்கு கோபம் வரும், ஆனாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இன்னும் நமக்கு எரிச்சல் வரும். அதன் பிறகு கையை நீட்டுவோம், அடிப்போம். இப்படியெல்லாம் கணவர்கள் போவதை பார்க்கிறோம். ஆண்டவர் மனைவி நமது சரீரமாக பெட்டர் ஹாஃப்னு சொல்லுவாங்க. என்னை 2ஆக பிரித்தா ஒரு ஹாஃப், இன்னொரு ஹாஃப் ஆக பாதி பாதி, பெட்டர் ஹாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னை விட என் மனைவி பெட்டர். என் பாதியில் நீ பாதி நான் பாதின்னு சொல்கிற மாதிரி நம்முடைய பாதி பெட்டர் ஹாஃப். அப்படி மனைவியை நம்ம பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கைன்னா இப்போ ஒரு கை மனைவி, ஒரு கை கணவர். 2 கண்ணுன்னா ஒரு கண்ணு கணவர், ஒரு கண்ணு மனைவி. யோசித்து பாருங்க அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே. 2 கால்கள், அப்போ 2 ஒருமித்து தான் நடக்குது. 2 கைகள் ஒரே வேலையை செய்யும்.
2 கால்கள் ஒரே வழியில போகும், 2 கண்கள் ஒரே காரியத்தை நோக்கி பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு மனம் தான் ஆண்டவருக்கு வச்சிருக்கிறார். அப்போ ஆதாம் அந்த கடந்த கால அந்த வேதனை, கடந்த கால அந்த காயங்கள் எல்லாம் மறந்து மன்னிச்சு ஒரு நல்ல பேரை வைக்கிறார். ஏவாள், இவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏவாள் அப்படின்னு பேர் வைக்காம இவள் சாவாள் அப்படின்னு வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் இல்லை? சாவாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் சாகடித்தவள் இவள் சாவாள் அப்படின்னு தான் சிச்சுவேஷனல் நேமில் ஒரு சூழ்நிலைக்கேற்ற பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிலாம் உலகத்தில் பலர் பேர் வைக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஆதாம் ஒரு நல்ல கணவர், தன் வாழ்க்கையின் நஷ்டத்துக்கும் தலைகுனிவுக்கும் மனைவியே காரணமாக இருந்தாலும் மன்னிக்கிற ஒரு இதயத்தை கர்த்தர் எனக்கு தந்துவிட்டார் என்பதை காண்பிக்கிற ஒரு அருமையான கணவர். இங்கே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. எல்லாருமே குறை உள்ளவர்கள் தான். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் இவள் என் எலும்பு என்று சொன்னவர் அன்பு பாசம் பொங்கி வழிய நிரம்பி வழிய, அதாவது அது அந்த அளவுக்கு அன்பு நிறைந்த ஒரு வார்த்தைகளை பேசுகிறார் 2ஆம் அதிகாரத்தில் ஏவாளை பார்த்த உடனே. 3ஆம் அதிகாரத்தில் பிரச்சனை வந்த உடனே நீர் தந்த ஸ்திரியானவள், நீங்க தானே தந்தீங்க அவளை அப்படின்னு ஏவாளை தூரத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை போல பேசுகிறார். ஆனால் கடைசியில் ஆண்டவர் இப்படிலாம் சொன்ன பிறகும் பாரு, எல்லாம் ஒன்னாலத்தான், எல்லாம் ஒன்னாலத்தான் சொல்லி மனைவி மேலே பழிய போடாம வசனம் அதுக்கு பிறகுதான் வருகிறது. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டார். வாட் அ குட் ஹார்ட். இன்னைக்கு பழையதை மறப்போமாக. மறப்போம், மன்னிப்போம். மறப்போம், மன்னிப்போம். இதுதான் இன்றைய செய்தியின் தலைப்பு. மறப்போம், மன்னிப்போம். Let us forgive and forget. To give, to get. இல்ல, to get அப்படின்னா வாங்கிறது. To give ஈஸியா, to get ஈஸியானா to get தான் ஈஸி, to give வந்து கஷ்டம். ஆனால் இதை ஈஸியாக மாற்றணும்னா ஒருத்தர் சொன்னார், டாக்டர் அப்துல் கலாம், 2 போட்டு கெட்டு, 2 போட்டு கிவ். அப்போ டு கிவ், டு கெட். இதை வந்து நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றணும். ரொம்ப கஷ்டமாக தெரியுது. டு கெட் ஈஸியாக இருக்குது, டு கிவ் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா அதை 4ஆக போட்டு 2 போடுற இடத்துல 4 போட்டு கெட்டு, 4 போட்டு கிவ். ஃபர்கெட், ஃபர்கிவ். டு கெட், டு கிவ். வாழ்க்கையில் ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட். அப்போ அது பெட்டராக மாறுது, நம்மளால் மன்னிக்க முடியும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதை வாசித்தேன் ஒரு குறிப்பை. எவ்வளோ உலக மனிதர்கள் எவ்வளோ ஆழமாய் சிந்திக்கிறார்கள். ஆதாம் ஒரு நல்ல அருமையான கணவர், பழையதை மறந்து மறப்போம் மன்னிப்போம் என்று ஒரு ஆசீர்வாதமான பெயரை தன் மனைவிக்கு வைத்து ஏவாள் என்று பெயர் வைக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கசப்பு இல்லாமல் வாழுங்கள். எவர் மீதும் கசப்பு வேண்டாம். மன்னிக்கிற இதை தருவாராக. யாவரோடும் சமாதானமாயிருங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் யாவரோடும் சமாதானமாயிருக்க நாடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. கிருபையுள்ள பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் முந்தின நாளின் கசப்புகளோடு வாழாதபடி இரவே அந்த கசப்பெல்லாம் நாங்கள் களைந்து காலையில் எழும்பும்போது ஒரு நல்ல இருதயத்தோட, மன்னிக்கிற இருதயத்தோடு எழுந்து ஒருவர் பார்த்து பேசி பழகி நாங்கள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த கிருபை தான். இந்த கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் கசப்பில்லாத ஒரு நாளாக மறப்போம் மன்னிப்போம் என்கிற நிலையில் நாங்கள் வாழ்ந்து உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தகுதியாக இருக்க கிருபை தான். இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் ஆமேன் சொல்லாமா? ஆமேன். God bless you.